பார்த்தீங்கன்னா மணி சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது பணத்தை வந்து நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம். பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து பெருக்க அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு 7 வழிகள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒன்லி ஒரு ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதை வச்சு வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சொந்த விருப்பம். ஏன்னா இதில் வந்து எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தான் ஓனாக திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம், அதை வந்து எப்படி வந்து 2 லட்சம் ஆக்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறந்த வழிகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பணம் வச்சுருக்கீங்கன்னா வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அது வந்து பீரோலேயே வந்து பூட்டி வச்சுருக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து அதோடைய மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, 1 லட்ச ரூபா வந்து பீரோவில் வச்சுருக்கீங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அதே 1 லட்சம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து விலைவாசி எல்லாமே கூடியிருக்கும். அதே 1 லட்ச ரூபா வச்சு 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின பொருளுடைய விலை இந்த 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து பெட்ரோலுடைய விலை வந்து 1 லிட்டருக்கு வந்து ஒரு 62 ரூபா இருந்துச்சுன்னா வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80 ரூபா இருக்கும். இதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். ஸோ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா எஃப்டி. ஸோ எஃப்டி வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு 1 லட்சமோ இல்லை வந்து 50,000 உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வரை வந்து அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த பணம் வந்து அது வட்டியோட சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து லோ ரிஸ்க்கு லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மந்த்லியே கட்டக்கூடியது. ஸோ வந்து 6 மந்த் ஒர்க்கு கட்டலாம், இல்லை வந்து 3 மந்த் ஒர்க்கு கட்டலாம். நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. இது வந்து நம்ம உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டலாம். ஒரு 500 1000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்து வந்து அதோடைய பர்சன்டேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இது வந்து லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன். ஆனால் நம்ம போடக்கூடிய அந்த முதலீடு வந்து என்ன சேஃபு பார்த்திங்கன்னா வந்து பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து பேங்க்கில் இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம். இது வந்து 7% வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து 15 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா வந்து 15 வருஷம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் அதோடைய வட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 வருஷத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லட்சம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 15 வருஷத்தில் ஒரு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுக்கல அதே அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அது வந்து 2 நாளாகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது வந்து லோ ரிஸ்க்கு லோ ரிட்டர்ன் தான். இது வந்து பணம் வந்து சேஃபு. வந்து பாண்ட் அப்படிம்பாங்க. இது வந்து லோ ரிஸ்க்கு கொஞ்சம் ஹை. நான் வந்து கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி மேலே வந்து பாண்டு பத்திரங்களை வந்து வெளியிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வந்து அந்த பாண்டு பத்திரங்களை வந்து வாங்கிட்டு விற்றுக்கலாம், இயர்லியாக வச்சுக்கலாம், எப்போனாலும் வாங்கி விற்றுக்கலாம். அது நம்முடைய விருப்பம். ஸோ அப்படி சேஃபு. ஆனால் லோ ரிட்டர்ன் கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிமேல் நான் சொல்லக்கூடியது இன்னும் பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கோல்டில் வந்து தகுந்த மாதிரி அந்தந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி வந்து அது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வந்து மேலே இருந்து கீழே இறங்குறது இருக்கும். இது வந்து சேஃப் தான். ஆனால் அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அதாவது கொஞ்சம் லம்பா அமௌண்ட் வேணும். லம்ஸ் அமௌண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து அதுவும் வந்து இடம் வந்து எந்த இடத்துல இருக்குது, அது சேஃபாக, அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 4 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது இனிமேல் நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். ஸோ வந்து ரிஸ்க் வந்து எதில் வந்து ஹையாக இருக்கும் அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து ஹையாக கிடைக்காமனு போகலாம், 0 கூட ஆகலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்திங்கன்னா வந்து அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதில் இறங்கணும். இல்லைனா வந்து ஒரு நாள் பணத்தை போட்டு நம்ம வந்து டபுளாக எடுக்கலாம், 2 நாள் பணத்தை போட்டு டபுளாக எடுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது எல்லாமே 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இது வந்து நல்ல நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய வழிகள் இருக்குது. இதில் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம். நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துக்கிட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ எனக்கு வந்து பணம் வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ எந்த கம்பெனி மேலே போட்டால் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும்,
அப்படிங்க எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு மேனேஜர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பணத்தை எங்கே போடுறது எங்கே இது பண்ணுறது அப்படிங்கிறது முடிவு பண்ணி பணத்தை வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பெருக்குவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அது மல்டிபிள் இடத்துல வந்து பணத்தை போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம வந்து பணத்தை போட்டோம்னா என்ன ஆகுனா வந்து அது அந்தளவு லாபம் கிடைக்காது. மொத்தமாக போனால் கூட நம்மளுக்கு 0 ஆயிரும். ஆனால் மல்டிபிள் இடத்துல நம்ம வந்து பணத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று அதாவது குறைவாக போனாலும் ஒன்று வந்து லாபத்தை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து செயல்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் எதில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் பணம் வந்து நம்முடைய பணம். அதை வந்து நம்ம வந்து அதோடைய நாலேஜோட நம்ம வந்து 1க்கு 2 இடையும் யோசித்து அதுக்கப்புறமாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.